பூமர் ஜென்ரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததான் எல்லாரும் கேட்ட கேள்வி ஜென் எக்ஸ் அப்படிங்கிறவங்க தான். பூமர் ஜென்ரேஷனுக்கு அடுத்தபடியாக வந்த ஜென்ரேஷனை தான் ஜென் எக்ஸ் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஆனால் இது அழைத்தது யார் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவர் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு இளைஞர்களாக மாறி நிற்கக்கூடிய மனிதர்களை ஃபோட்டோ எடுக்கிறார். அப்படிப்பட்ட மனிதர்களை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த ஃபோட்டோகிராஃபுக்கு மேலே எக்ஸ் அப்படின்னு சொல்லி குறிப்பை வரைகிறார். அதே மாதிரி இந்த ஃபோட்டோகிராஃப் பேஸ்டான ஒரு புக் 1990களில் ரிலீஸ் ஆகுது. அந்த புக்கில் ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே பெரிய அளவில் பேசப்பட்டது அப்படிங்கிறது வரலாறு. இந்த ஜென்ரேஷன் எக்ஸினுடைய பில்லியனியர்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 80% அவங்க செல்ஃப் மேடாக தான் இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. பூமர்ஸ் ஜென்ரேஷன் எப்படி அவங்களுடைய வெல்த்தை சேவ் பண்ண நினைச்சாங்களோ இந்த ஜென்ரேஷன் எக்ஸ் அவங்களுடைய வெல்த்தை இரட்டிப்பாக்க மாற்ற நினைத்தார்கள். இந்த ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஜென்ரேஷன் 1950லேருந்து 1960க்குள் பிறந்த மனிதர்களை ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் ஒரு ஜென்ரேஷனை ஒற்றை இலக்கத்தால் அடையாளப்படுத்திய ஜென்ரேஷன். அதன் பிறகு வந்த ஜென்ரேஷன் ஒய் மில்லினியல்ஸ், அதன் பிறகு வந்த ஜென்ரேஷன் இசட் அப்படிங்கிறது தான் ஜூமர்ஸ். எப்படி பூமர்ஸோ அதே மாதிரி ஜென் இசட்டை ஜூமர்ஸ் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். 2021 கணக்குப்படி இந்த ஜென்ரேஷன் எக்ஸ் அப்படிங்கிறவங்க செலவழிச்ச பணத்தை விட வேற யாருமே பணத்தை அதிகமாக செலவழிச்சதே கிடையாது. ஸோ ஜென் எக்ஸ் அப்படிங்கிறவங்க பணத்தை டபுளாக்கவும் செஞ்சாங்க, அதே இடத்துல பணத்தை செலவு பண்ணுறதுக்கும் அவங்க ரெடியாக இருந்தாங்க. ஜென் எக்ஸ் காலகட்டத்தில் தான் ஏடிஎம் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ ஜென் எக்ஸ் வரை பார்த்துட்டோம், அடுத்தா ஜென் ஒய் ஜென் இசட்டை பார்க்கணும். ஜென் இசட் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். யாருக்கெல்லாம் ஜென் இசட் பற்றியான ஃபேக்ட்ஸ் வேணும் கீழே ஜென் இசட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.